ஓம் சாந்தி. 9/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். தந்தை உங்களுக்கு என்ன கூறுகிறாரோ அல்லது புரிய வைக்கிறாரோ அதுவே ஞானமாகும். ஞானக்கடலை தவிர வேறு யாரும் ஞான ரத்தினங்களை கொடுக்க முடியாது. கேள்வி: ஆத்மாவின் மதிப்பு குறைவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: அழுக்கு படிவதினால் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது. எப்படி தங்கத்தில் கலப்படம் சேர்த்து நகைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் அதனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறது. அதுபோல் ஆத்மா என்ன உண்மையான தங்கமாக இருக்கிறதோ அதில் விகாரங்களின் கலப்படம் சேரும் போது அதனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறது. இச்சமயம் தமோ பிரதான ஆத்மாவிற்கு எந்த மதிப்பும் இல்லை, உடலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே நினைவின் மூலம் மதிப்பு மிக்கதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. முரளியின் பாடல்: அதிகாலையில் இன்று வந்தது யார்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். மேலும் நினைவிற்கான யுக்திகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள். குழந்தைகளுக்குள் கள்ளங்கபடமற்ற சிவத்தந்தை வந்திருக்கிறார். அரை மணி நேரமாக சிவபாபா அமைதியாக அமர்ந்து விட்டார். எதுவும் பேசவில்லை என்ற எண்ணம் எழுகிறது. உங்களுக்குள் சிவபாபா ஏதாவது கொஞ்சம் பேச வேண்டும் என்று ஆத்மா சொல்கிறது. சிவபாபா வீற்றிருக்கிறார் என்பது தெரியும், ஆனால் பேசவில்லையே என்று நினைக்கிறீர்கள். இதுவும் உங்களுடைய நினைவு யாத்திரை அல்லவா? புத்தியில் சிவபாபாவின் நினைவு இருக்கிறது. உள்ளுக்குள் பாபா ஏதாவது பேச வேண்டும், ஞான ரத்தினங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ பிரம்மா பாபா கதியில உட்காந்துருக்கிறார். குழந்தைகள் எல்லாம் நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க. யோகா நடந்துட்டு இருக்கு. சிவ் பாபா பிரவேசம் ஆயிடுறார். அரை மணி நேரம் பாபா திருஷ்டியே கொடுத்துட்டு இருக்கிறார். அமைதியாக இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள எந்த எண்ணம் ஓடும்? கள்ளங்கபடமற்ற தந்தை பிரம்மாவுக்குள்ள அமர்ந்திருக்கிறார். அரை மணி நேரமாக அமைதியாகவே இருக்கிறாரே, பேசவே இல்லையே, ஞான ரத்னங்கள் கொடுக்கவே இல்லையே என்ற எண்ணங்கள் ஓடுது இல்லையா? இதுவும் சிவபாபாவை நினைக்கிற மாதிரி தானே. ஆகையில பாபாவை நினைவு செய்யறதுக்கு பல யுக்திகள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு யுக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் தூய்மையாக வந்தீர்கள், பிறகு தூய்மையாகிதான் செல்ல வேண்டும். கர்மாதீத நிலைக்கு செல்ல வேண்டும். மேலும் தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தியையும் அடைய வேண்டும். ஆத்மா நினைவின் சக்தியினால் சதோபிரதானம் ஆகும் போது அது கிடைக்கும். இந்த வார்த்தைகள் மிகவும் விலைமதிப்பற்றது. நோட் செய்து கொள்ள வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய் என்று பாபாதான் கூறுகிறார். கிருஷ்ணர் எப்படி கூறுவார்? அவர் தேகம் உடையவர் அல்லவா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள் என்று பாபாதான் கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். தந்தையை நினைக்காமல் ஆத்மா தூய்மையாக முடியாது. தூய்மையாகவில்லை என்றால் தண்டனைகள் கிடைக்கும். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தூய்மையாகி திரும்பி செல்ல வேண்டும். உடல்கள் செல்ல முடியாது. தொழில் செய்யும் போது இந்த மனநிலை இருப்பதில்லை.
தன்னை ஆத்மா என்று நினைக்கவில்லை என்றாலும் சிவபாபாவையாவது நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது வேலை செய்யும் போது, தொழில் செய்யும் போது நான் ஆத்மா என்ற நினைவு வரலனாலும் பரவாயில்ல, சிவபாபாவையாவது நினைவு செய்யுங்கன்னு சொல்றார். மற்றபடி வேலை போன்றவைகளை செய்து கொண்டே நான் ஆத்மா, இந்த உடல் மூலம் வேலை செய்கிறேன் என்று இந்த முயற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். அரைக்கல்பம் நாடகத்தின்படி தேக உணர்வில் இருந்தீர்கள், இப்போது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். நாடகத்தின்படி இப்போது பழைய உலகத்தை மாற்றி புதியதாக்க வேண்டும். உலகம் ஒன்றுதான், பழைய உலகத்திலிருந்து புதியதாக மாறுகிறது. இப்போது மீண்டும் நீங்கள் இழந்த அந்த ஆஸ்தியை அடைவதற்காக உங்களை முயற்சி செய்ய வைக்கிறேன். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு அல்லவா? இந்த ராவண ராஜ்யம் அழிய போகிறது. பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் மிகவும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி இருக்கிறீர்கள். உலகத்தில் இருப்பது அனைத்தும் பக்தியின் ஞானம். வருமானத்திற்காக கூட ஞானம் இருக்கிறது, சாஸ்திரங்களின் ஞானமும் இருக்கிறது. இது ஆன்மீக ஞானமாகும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆத்ம தந்தை வந்து ஞானம் கொடுக்கிறார். என்னை நினைவு செய்தால் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்று பாபா கூறுகிறார். அல்லாவுத்தீன் நாடகத்தில் கூட விளக்கை தேய்த்த உடனே பொக்கிஷம் வந்தது என்று காட்டுகிறார்கள் அல்லவா? இப்போது இறைவன் உங்களை தேய்ப்பதினால் எதிலிருந்து என்னவாக ஆகிறீர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். மனிதர்களுக்கு வைராகியம் வருகிறது. அவர்கள் வீடு வாசலை துறக்கிறார்கள். நீங்கள் வீடு வாசலை விட வேண்டியதில்லை. பாபாவின் நினைவில் இருந்து இந்த பழைய உடலை விட்டுவிடுங்கள். அனைவரின் கணக்கு வழக்கும் முடிய வேண்டி இருக்கிறது. பிறகு வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். குழந்தைகளை, நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்ய வேண்டும். முதலில் உங்களுடைய நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். பாபா மாயை மறக்க வைத்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். குற்றத்தை மாயையின் மீது சுமத்துகிறார்கள். அட, நீங்கள்தான் நினைக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் ஒருவரே, மற்ற அனைவரும் உதவி ஆசிரியர்கள். தந்தையை மறந்து விடுகிறீர்கள், சரி, ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது தந்தை ரூபத்துல நினைங்க, இல்ல ஆசிரியர் ரூபத்துல நினைங்க, இல்லைன்னா குரு ரூபத்துல நினைங்க. ஒருவரை மறந்தாலும் இன்னொருவரை நினைவு செய்யுங்கள். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், நாம் அமைதி கடலின் குழந்தைகள். நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை சதா நினைவில் வைக்க வேண்டும். வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ள வேண்டும். தவறுகள் செய்வதில் தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. வரதானம், குழு ரூப கோட்டையை உறுதியாக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான திருப்தியான ஆத்மா ஆகுங்கள்.
குழுவின் சக்தி விசேஷ சக்தியாகும். ஒரு வழியில் நடக்கும் குழுவின் கோட்டையை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் இதற்கு ஆதாரம் ஒருவருக்கொருவர் சிநேகம் நிறைந்தவராகி அனைவருக்கும் மதிப்பளிப்பது, மேலும் சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துவது. யாரும் நம்மால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, யாரும் நம்மை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. அனைவரும் ஒருவருக்கொருவர் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் இந்த குழுவின் கோட்டை உறுதியாகிவிடும். குழுவின் சக்திதான் வெற்றிக்கான விசேஷமான ஆதார ஸ்வரூபமாகும். அதாவது தனிப்பட்ட முறையில் வெற்றினா அதுக்கு வேறு விஷயங்கள் வேணும். ஆனால் குழுவில் வெற்றி அடைந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் அனைவரும் ஒரு வழியில் நடக்கணும், அனைவரையும் திருப்திப்படுத்தணும், அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கணும், யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் செய்யக்கூடாது, நாம் டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. மேலும் ஒருவருக்கொருவர் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ யாரும் அந்த குழுவை அசைக்க முடியாது. இதுதான் வெற்றிக்கான விசேஷமான ஆதாரம் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஸ்லோகன்: எப்போது ஒவ்வொரு கர்மமும் யதார்த்தமானதாக மற்றும் யுக்தி நிறைந்ததாக இருக்கிறதோ அப்போது தூய்மையான ஆத்மா என்று சொல்லப்படுவீர்கள். அவ்யக்த சமிகை: ஒவ்வொரு குழந்தையும் சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் உற்சாகத்தின் நல்ல நல்ல சங்கல்பம் செய்யும் போது, அதாவது இப்போதிலிருந்து இதை செய்வேன், இப்படி செய்வேன், அவசியம் செய்வேன், செய்து காட்டுவேன், இது போன்ற உயர்ந்த சங்கல்பங்களின் விதை என்ன விதைக்கிறீர்களோ அந்த சங்கல்பத்தை, அதாவது விதையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பாலனை செய்து கொண்டே இருங்கள். அப்போது அந்த விதை பலன் ஸ்வரூபம் ஆகிவிடும், அதாவது பலன் கொடுக்கக்கூடியதாகிவிடும். ஓம் சாந்தி. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே
செய்தாய்